நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுகா மேல்காவனூர் மதுரா பவளத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 3வது கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் திருக்கல்யாணம், கடம் புறப்பாடு, மங்கள வாத்தியங்கள் முழங்க விமான கலச கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் தீபாராதனையும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகளும் ஆலய தர்மகர்த்தா முன்னாள் இராணுவ வீரர் முனிரத்தினம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரத்தினகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள், வராகி சேத்திரம் தவத்திரு வராகி சுவாமிகள், தவத்திரு கலவை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையிலும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சண்முகம் முதலியார், கவசம்பட்டு பத்மநாபன், மேல்காவனூர் சுந்தர்ராஜன் மற்றும் ஆலய விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் என பலர் திரளானோர் கலந்து கொண்டனர். ரதம் உற்சவம், தேர் புறப்பாடு உண்டு. படவேட்டம்மன் அலங்காரம் பண்ணி தேர் ரத உற்சவம் இந்த 5 ஊரும் போகுது. மேல்காவனூர் மஞ்சள் நீர் ஆட்டவும் நடத்தப்படுகிறது. பொங்கல் வைக்கப்படுகிறது 5ஆம் வெள்ளி. அதே போல தீச்சட்டி எடுக்கின்றார்கள் பெண்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேராவது கூடி இந்த அம்மனை வழிபடுகிறார்கள். 5ஆம் வெள்ளி ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை 5ஆம் வெள்ளி விசேஷம். 5ஆம் வெள்ளி விசேஷம். இப்போது சம்பூஷணம், இது 3வது முறை சம்பூஷணம் நடக்கிறது. இந்த சம்பூஷணத்தில் இந்த வேம் இருவருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. நாளைக்கு இந்த வேம்பும் அரசமரம் இப்போது புதுச்சாலை வந்தது. அதனால் அந்த அரசமரத்தடியில் விநாயகர் சிலையும் நாகர் சிலையும் 2ம் ஸ்தாபனம் பண்ணுகிறார்கள். நாளைக்கு ஸ்தாபனம் பண்ணி நாளை காலை 7 மணிலிருந்து 9 மணி வரை சம்பூஷம் நடக்கிறது. கும்பாபிஷேகம் 7 to 8 இந்த வேம்புக்கும் அரச மரத்துக்கும் திருக்கல்யாணம். இதுக்கு விமர்சையாக வரும் பீடாதிபதிகள் கலவை சச்சிதானந்த சுவாமிகளும் ரத்தனகிரி பாலமுருகன் அடிகளும் நம்ம வாராகி அம்மா சாமிகளும் வருகிறார்கள். இந்த 3 பேரும் இந்த சம்பூஷம் நடத்தி பயன்படுகிறார்கள். இதனுடைய அம்மனுடைய விசேஷம் என்னவென்றால், இங்கே திருக்கல்யாணம் நடைபெறாதவர்கள் இது விசேஷம் சேவித்தால் திருக்கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது. புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் நடக்கிறது. இந்த புத்திர பாக்கியம், திருக்கல்யாணம், வீடு வாசல் அமைவது, இது எல்லாமே சக்தி. திருவிளக்கு பூஜை பண்ணுறோம். அந்த திருவிளக்கு பூஜை குறைஞ்சபட்சம் ஒரு 54 பெண்கள் சேர்கிறார்கள். குறைஞ்சபட்சமாக 54 பேர் அவசியமாக சேர்றாங்க. அதுக்கு மேலே அதிகமாக கூட இருக்கலாம். 54 பேர் குத்து விளக்கு பூஜை பண்ணுறோம். அந்த குத்து விளக்கு பூஜை பண்ணி அதில் கல்யாணம் ஆனவங்க பெரிய கன்னி பெண்கள் நிறையா 15-37 வயசு வரலும் கல்யாணம் இல்லாமல் இருந்து ஒரு வெள்ளமண்டி பழனி என்பவர் முதலையார் அவருடைய தம்பி, அவங்க பொண்ணு கல்யாணம் இங்கே அந்த பூஜையில் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து தான் அந்த கல்யாணம் ஆச்சு. இப்போ அந்த குழந்தையோடு இருக்குது. 37 வயசு பொண்ணுக்கு திருவாலேட்டா கல்யாணம். அது பெரிய விசேஷமான சக்தி வாய்ந்த தொழில். அதை பற்றி அவருக்கு தான் தெரியும், முனிரத்தினுக்கு. நாங்கள் குருக்கள் ஐயர் பூஜை பண்ணிட்டு போகிறோம். அவ்வளோதான் போகிறோம். எது விசேஷமோ அதை மட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன். இவர் பவரெல்லாம் இவருக்கு தான் தெரியும். ஊர் ஜனத்துக்கு தெரியும். இதனுடைய பவர்கள் அனுபவிச்சுருக்கிறாங்க. இனியும் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். வீட்டில் இருக்கான் சின்ன எங்களோட பூர்வீகம் பள்ளப்பள்ள. இங்கே நான் 1991 லேண்டு வாங்கியாச்சு. லேண்டை வாங்கிட்டு 1997 நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிடுச்சு. ரிட்டையர் ஆகிட்டு நான் சரி எங்கள் ரோட்டு ஓரமாக வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது சரி கோயில் எதிர்புஷில் பாயஞ்ச கோயிலில் எதிர்க்க நம்ம தூங்கி எழுந்து முடிச்சாச்சுன்னா நம்ம இருத்திக்கு வர மாட்டோம். இது கோயிலை புதுப்பிக்கணுன்ற ஒரு எண்ணில் எல்லோரும் கன்சல்ட் பண்ணி இந்த கோயிலை புதுப்பிச்சு ஒரு ஃபஸ்ட்டு 47 நாளில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்போது கலெக்டர் ராஜேந்தர் வந்தார். அவர் மகாதர்மல சாமியை வர வச்சு ஒரு 3 கும்பாபிஷேகம் வந்திருந்தாங்க. கோபுரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கோபுரம் கட்டினோம் புதுசாக. அது கட்டி 2வது கும்பாபிஷேகம் முடித்தோம். அது முடிச்சு இப்போ 17வது வருஷம் இப்போது நடக்குது. 17வது வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. 17வது வருஷத்தில் 3வது கும்பாபிஷேகம் செய்கிறோம். இப்போது அரச மரம் வேப்ப மரத்துக்கு 16வது வருஷத்தில் கல்யாணம் பண்ணணும். அது இந்த வருஷம் சரி 17வது வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணி கோயில் கும்பாபிஷேகம் முடிக்கலான்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி படவேட்டம்மன் கோயிலுக்கு எல்லாம் எங்கள் ஊர் பொதுமக்கள் ஒரு 19 வீடு இருந்தாங்க. இங்கே எல்லோரும் ஒத்துழைக்கிறதுனால தான் இவ்வளோ டெவலப்மெண்ட்டாக இப்போ ஆகிருக்கு கோயில். அது இல்லாத யார் கொடுக்குறாங்களோ இல்லையா, நான் என்ன
நான் தான் முன்னே நின்று எல்லாம் செய்கிறோம். தர்மகர்த்தா அவர் தான் முடியல. கோயில் தர்மகர்த்தா எல்லாமே எல்லா பொறுப்பும் நான் தான் பார்த்துன்னு இருக்கிறேன். அதனால் எந்த குறையில்லை, நான் நிம்மதியாக தான் இருக்கிறேன். நான் இந்த அம்மனுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் நான் நிம்மதியாக இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை.